இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 7 வார்த்தையில் இந்த 2ஆம் வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை பரலோகத்திற்கு வழியாட்டுற வார்த்தை, மோட்சத்துக்கு போகிற வழியை காட்டுற வார்த்தை. மற்ற 6 வார்த்தையும் வேறு விதமாக இருக்கும். ஆனால் 2ஆவது வார்த்தை என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு வழிகாட்டுற வார்த்தை. எப்படி நாம் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி கிறிஸ்து சிலுவையில் இருந்ததை குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், நல்ல வெளின்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம், இந்த நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் 7 வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு தடவை சிந்திக்கும் பொழுதும் புது புது அர்த்தம், புது புது ஞான அர்த்தம், புது புது காரியம் நமக்கு வெளிப்படும். இந்த 2ஆம் வார்த்தையை குறித்து பேசும்பொழுது அதாவது இயேசு அறையப்படுறாரு. 2 பக்கமும் 2 கள்ளர் இருக்கிறாங்க. இடது பக்கம் ஒருத்தன், வலது பக்கம் ஒருத்தன். அந்த இடது பக்கத்தில் உள்ள என்ன சொல்கிறான் படிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றாளி ஒருவன் மற்றவன் அவனை நோக்கி பயப்படுதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். யார்? வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் இடது பக்கத்தில் உள்ளவனை பார்த்து சண்டை போடுறான், திட்டுறான். கடிந்து கொள்ளுதுன்னா சாதாரணமாக இல்லை, கடிந்து கொள்ளுதுன்னா திட்டு, சண்டை போடுறது. கடிந்து கொண்டு ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணான், சின்ன ஜெபம் தான் பண்ணான். ஜெபத்திலே மிக ரொம்ப ஸ்மாலஸ்ட் ப்ரேயர் இதுதான். 6 வார்த்தை தான் சொன்னான். இன்று ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை, 7 வார்த்தை தான் சொன்னான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை, 7 வார்த்தை வந்துடுச்சா? 7 வார்த்தை வந்துடுச்சு. 7 வார்த்தையை கொண்டு தான் ஜெபம் பண்ணான். பாருங்கள், அவனுக்கு அடிச்சது பாருங்கள் ஜாக்குப்பட பரிசு. அவனுக்கு அடிச்சது பாருங்கள் ஜாக்குப்பட பரிசு. அவன் என்ன பண்ணல, விருத்தாயனம் பண்ணலை, ஞானசனம் எடுக்கலை, அவனுக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் அவனுக்கு கிடைச்சது எப்படி? ஜாக்பாட் பரிசு. 6 வார்த்தை தான் சொன்னான். வேறு 7 வார்த்தை. ஏன்னா ஆண்டவரை அவனை சேர்த்துக்கணுமில்ல. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்திடும். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் இறந்து உயிர்ப்பிப்பா, கண்டிப்பாக உயிர் தருவார், தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறான், நீர் ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினச்சிக்கப்பான்றான். இந்த 6 வார்த்தை பண்ண வேலை பாருங்கள். இந்த 7 வார்த்தை அந்த வேலை நினச்சி அவனுக்கு கிடைச்சி பாருங்க. அவனுக்கு ஜாக்பாட் ப்ரைஸ். உலகத்திலேயே இவ்வளவு சீக்கிரத்தில் சில மணி நேரத்தில் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கினோம் யாருமே கிடையாது. யாருமே இல்லை, இருக்க முடியாது. பாருங்கள், அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணிட்டான், பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான், பரலோகத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான். பாருங்கள், நாம் என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு வரோம், ஜெபிக்கிறோம், காணி போடுறோம், தசம்பா செலுத்துகிறோம், ஒரு வாரம் எல்லாம் செய்கிறோம், ஞானசனம் எடுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோ சீக்கிரமாக போக முடியல. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், தயார் பண்ணிட்டேங்கிறோம். வேறு ப்ரிப்பேரிங் இன்னும் என்ன பண்ண முடியல, அதுக்கு தகுதியாக வர முடியல. ஆனால் இவன் பாருங்கள், ஒரு சின்ன ஜெபம் பண்ணான் பாருங்கள், அடிச்சது பாருங்கள் யோகம். அவனுக்கு அடிச்சது யோகம். அது மட்டும் இல்லை, எப்படி பாருங்கள், இன்றைக்கே, அது நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்றைக்கே வந்துடுவேன் நீ. அந்த வார்த்தையை பாருங்கள், இன்றைக்கே. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது நாளைக்கு பார்த்துக்கலாம்பா, அடுத்த மாதம் வா, மெதுவாக வா, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கே உனக்கு அடிச்சு ஜாக்பாட் ப்ரைஸ். இன்றைக்கே நீ என்ன பண்ணுவ, நீ பரலாம் வந்துடுவேன். என்ன ஒரு சாக்கியம் பாருங்கள். உலகத்திலேயே நான் இது மாதிரி எந்த மனுஷனுக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த பரலோகத்து டிக்கெட் வாங்க சரித்திரம் கிடையாது. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கா? எனக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இல்லை, இவன் தான் நினைக்கிறேன். ஒரு சில மணியிலே, ஒரு சில நிமிஷத்துலேயே. ஆனால் இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் இருக்காங்க, 2 வித மக்கள் இருக்காங்க உலகத்தில். ஒருத்தன் ஒரு வித மக்கள் இப்படி இருக்காங்க, இந்த இடது பகல் கலந்த மாதிரி, என்ன ஒரு சிலுவையில் மறிச்சார் போனார்,
அவர் பிறந்தார் வளர்ந்தார் என்ன செய்ய போகிறார் அப்படி கேலி கிண்டல் பண்ணுறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வலது பாத கலன மாதிரி பாவத்தை அறிக்கிட்டு ஒப்புரவாகி விசுவாசித்து மோட்சத்துக்கு போகிறவங்க ஒரு பக்கம். இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பரதேசில் இருப்பாய், அதை பற்றி கொஞ்சம் பேசணும். பரதேசினா இங்கிலீஷில் வந்து பேரடைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வார்த்தை வருது பாருங்கள். நான் படிக்கிறேன், அதை இங்கிலீஷில் வர வார்த்தை படிக்கிறேன். நான் சுருக்கமாக முடிச்சுட்றேன், எனக்கு 20 நிமிஷம் தேவையில்லை, நான் முடிச்சிடறேன், சுருக்கமாக முடிச்சிடுறேன். டுடே அவர் சொல்கிறார், டுடே யூ ஷால் பி வித் மீ அப்படிங்கிறார். இன்றைக்கு என்னோட கூட நீ இன் பேரடைஸ் வருது. நீங்கள் ஆங்கில வேலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேரடைஸ், PARADIS, பேரடைஸ்னா மோட்சம் சொல்லலாம், அது பரலோகம்னு சொல்லலாம், இப்படி எடுத்துக்கலாம். அதுதான் தமிழில் பரதீஸ்னு வருது. பேரடைஸ்ன்றதை பரதீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் வந்து யாருக்கு கிடைக்கும்? யாரும் கிடைக்காது. அதனால் சொன்ன அந்த 7 வார்த்தையில் இந்த 2வது வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. பரலோகத்துக்கு வழிவாசல் உண்டாகக்கூடிய வார்த்தை, பரலோகத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை. அவன் வந்து 3 காரியம் பண்ணான். என்ன பண்ணான்னா, முதல்ல பாருங்கள், தன் தவறை உணர்ந்தான். அவன் செஞ்ச காரியம் பாருங்கள். 6 வார்த்தை ஜெபம் பண்ணான், அடிச்சது ஜாக்பாட் ப்ரைஸு. அவன் என்ன பண்ணான், தவறை உணர்ந்தான். அதான் சொன்னார், இப்போ சொன்னார் மனம் திரும்புதுன்னு சொன்னார். தவறை உணர்றதுக்கு பேர் என்ன? மனம் திரும்ப. நம்ம சொல்கிறோம், அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும்னா மனம் திரும்புதல், தவறை உணர்தல், அது உணர்ந்தான். அடுத்தது விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்னா, இவர் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவார், கண்டிப்பாக அவர் போவார் அப்படின்னு அந்த ஒரு விசுவாசம். அது மட்டும் இல்லை, இவர் உண்மையான கடவுள் தேவகுமாரன்னு விசுவாசித்தான், அறிக்கையிட்டான். அதாவது மனம் திரும்பினா விசுவாசித்தான், அவ்வளோதான். அடித்தவனுக்கு ப்ரைஸ், பரலோகம் போயிட்டான், டிக்கெட் வாங்கிட்டான். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட் பாருங்கள். அந்த கல்லாம் நமக்கு ஒரு சுலபமான வழி சொல்லி கொடுக்குறோம். நமக்கு ஏன்பா கஷ்டப்படுறடி? 2 தான். பாவத்தை அறிக்கிட்டால் ஒன்று ஞானஸ்தானம் பண்ணலை, விருசேனம் பண்ணலை, எதுவுமே செய்யலாம். எவ்வளோ குயிக்காக பாருங்கள். சில மணி நேரத்தில் அவன் போயிட்டான் பாருங்கள், பரலோகம் போயிட்டான் பாருங்கள், டிக்கெட் வாங்குறது. அப்போ நாம் வந்து இடது பக்கத்தில் கல்யாணம் போல இருக்கணுமா, வலது பக்கத்தில் கல்யாணம் போல இருக்கணுமா? வலது பக்கம் தான். என்னைக்கு ரைட்டு தாங்க, லெஃப்ட்டு தான். லெஃப்ட் என்னைக்கு கைவிடப்பட்டது தான். லெஃப்ட் இஸ் லெஃப்ட் ஆல்வேஸ், ரைட் இஸ் ரைட்டு தான். ரைட்னா சரி, லெஃப்ட்னா கைவிடப்பட்டது, லீவ் லெஃப்ட், முடிஞ்சு போச்சு. ஆக நம்ம எப்படி இருக்கணும்? வலது புறத்தில் உள்ள கலைஞர் மாதிரி நம்ம செய்யணும், பாவத்தை அறிக்கையிட்டு அவர் விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு சீக்கிரம் பரவாது டிக்கெட் வாங்குறதுக்கு வழி. இதில் அந்த சிலுவையின் மேலே ஒரு போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சிலுவை மேலே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஐயன். அது பல பேர் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், பல பேர் தெரியும் நினைக்கிறேன். ஐயன் ஆரை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐனா ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ். என்ன? நசரேனியஸ். ஆர்னா ரெக்ஸு. ஐனா ஜூதா. அதை இன்னும் கொஞ்சம் முடி பார்க்கும்போது, என் வந்து நசரேனாகிய, ஐ வந்து இயேசு, இன்னொரு ஐ வந்து யூதருடைய, ஆர் வந்து ராஜா. நசரேனாகிய இயேசு, யூதருடைய ராஜா. இதுதான் மேலே எழுந்தது. அவன் என்ன சொல்கிறான்? நீ கிறிஸ்துவனால் என்னையும் உண்மையும் ரட்சித்துக்கொண்டு சொல்கிறான். அப்போ அவனுக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு அவிசுவாசம். அவனுக்கு விசுவாசம் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். நீ கிறிஸ்துவானால் என்ன செய், உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கின்றான். அது உன்னை மட்டும் இல்லை, என்னையும் ரட்சித்துக்கின்றான். ஆக எப்போ நீ கிறிஸ்துவானா, அப்போ நீ கிறிஸ்து இல்லைன்றான். நீ வந்து கிறிஸ்து இல்லை. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் 2 பேரும் சேர்த்து சொல்கிறான். யார்? அவனையும் அந்த வலது புறங்களை சேர்த்து சொல்கிறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொண்டு அவரை இகழ்ந்தான், கேலி பேசினான், பரியாசம் பண்ணுறான். நம்ம வேதத்தில் சங்கீதம் 1 வருது. சங்கீதம் 1 பரியாசம் பண்ணக்கூடாதுல வருது இல்லை?
பரியாசம் பண்ணக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுறான், கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். யார்? உலக ரட்சகர் அவர். உலக வரலாற்றையும் ரெண்டாக பிரிச்சுவர். கிமு கிபின்னு அவரே என்ன பண்ணுறான்? கேலி பண்ண. சாதாரண ஆளவன் கேலி பண்ணல, எவ்வளோ உலக ரட்சகர் வந்து கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். அதனால் அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு பரலோகம் கிடையாது, ரட்சிப்பு கிடைக்கல. ஆனால் இவன் வந்து பாவத்தை உணர்ந்தான், அறிக்கையிட்டான், விசுவாசித்தான். 7 வார்த்தை தான் சொன்னான். இப்போ நம்ம சொல்ல முடியல 7 வார்த்தை. 7 வார்த்தை சொல்ல போகிறோம் இல்லையா? அவன் சொன்னது 7 வார்த்தை தான் சொன்னான். யார்? அந்த வலது பக்கம் 7 வார்த்தை தான் சொன்னான். அதை படிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை வந்துருச்சா 7 வார்த்தை. இப்போ நம்ம பேசப்போ 7 வார்த்தை அவனே பேசிட்டான். அந்த வலது கலை என்னப்பட்டான்? 7 வார்த்தை பேசிட்டான். அவனுக்கு கிடைச்சது ஜாக்பாட் ப்ரைஸ். எவ்வளோ ஈஸி பாருங்கள், எவ்வளோ சுலபமாக போயிட்டான் பாருங்கள். அவன் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்களா போக முடியல, எவ்வளோ ஈஸியாக போயிட்டான் பாருங்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும்? வலதுபுற கல்லனை போல பாவத்தை அறிக்கிட்டு அவரை விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கை நிமித்தம்னா கண்டிப்பாக நமக்கு பரலோகம் நமக்கு போகலாம். கண்டிப்பாக நமக்கு இடம் உண்டு, நித்திய நம்ம அடைய முடியும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன்னா 4 பாயிண்ட் சொன்னால் நறுக்காக சொல்லணும், அவ்வளோதான். நிறையா பாயிண்ட் சொன்னால் மனசு புரியாது. 10 பாயிண்ட் சொன்னால் மனசில் தங்காது. 4 பாயிண்ட் சொன்னால் நறுக்காக சொல்லணும், அப்போ தான் மனசை புரியும். ஓ பரவாயில்ல, நாம் அந்த வலது கலை போல் இருக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட். அவன் 7 வாரம் சொன்னான். 7 புனிதமானது இல்லையா? 7 வாரம் சொன்னான். அதே போல் நம்ம 7 வாரம் எப்போ ஜெபத்தை முடிக்கக்கூடாது. அதே நம்ம அவன் 7 வாரம் சொன்னான், ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணலாம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பது, ஷார்ட்டாக சொல்லி பண்ணிக்கணும். தலைவணி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கர்த்தாவே, நீர் எங்கள் பாவங்களுக்காக சிலுவிலே அறையப்பட்டீர். ஆணி அடிக்கப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, ரத்தம் பீரிட்டு வேதனை வந்தது. எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்து கர்த்தாவே, அந்த சிலுவை பாடு மரணத்தை நாங்கள் தினந்தோறும் எங்கள் கண்முன் கொண்டு வர கிருபை செய்யும். கர்த்தாவே, இதோ அடியனுக்கு 2ஆம் வார்த்தையை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போருக்காகவும் சபையாருக்காகவும் நன்றி சொல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. அந்த வலதுபுறத்து இழந்த அந்த கல்லனை போல நாங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு அறிக்கையிடும்போது கண்டிப்பாக எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிற விஷயானவர் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் அதற்கு பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தயாராகும்படி, அதுக்கு தகுதியாக இருக்கும்படி எங்களை தகுதிப்படுத்த மாட்டவரே. நாங்கள் பாவிகள், நாங்கள் தினந்தோறும் பாவம் செய்கிறோம்ப்பா. நீதாமே எங்களுடைய பாவத்தை உங்களுடைய சிலுவை ரத்தத்தினாலே கழுவி விட்டு என்று விசுவாசிக்க நம்புகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் பாவம் செய்தாலும் அவ்வப்போது எங்கள் பாவத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தாவே முடியாத சிலுவை பாடு மனத்தை கண்முன் கொண்டு வந்து நாங்களும் கர்த்தாவே அந்த வலதுகளை போல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் பரலோகராஜ்யம் சேர கிருபை தாராண்டவரை ஸ்தோத்திரப்பா. நன்றி தாப்பனே, ஆசீர்வதியும் காத்துக்களை பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென்.